உழவியல் வேளாண்மையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வாழை வந்து இந்த இது வந்து மலை வாழை. இது வந்து சிறுமலை வாழை, சின்ன பழமாக இருக்கும். அதாவது இது பார்த்திங்கன்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த வருஷத்தில் நம்ம வெட்டக்கூடிய 4வது தார். ஏற்கனவே 3 தார் வெட்டியாச்சு. அது இதுக்கு முன்னாடி என்ன காணொலியில் இருக்கும். இப்போயும் பார்த்திங்கன்னா லக்கம் நல்லா தான், பூ நல்லா தான் இருக்குது, வாழை முட்டு நல்லா தான் இருக்குது, லக்கங்கள் நல்லா தான் வைக்கும். இந்த வருஷத்தில் இது வந்து நம்மளுக்கு வந்து 4வது தார். அப்போ நீ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைக்கன்றுகள் அதிகமாக தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எப்படி பார்த்தாலும் இருக்கிற கண்டை ஃபுல்லாக எதிர்பார்த்தா கூட குறைஞ்சது ஒரு 8 தார் அறுவடை பண்ணலாம். அதே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணல. இயற்கை மூடாக்கா வந்து நம்ம வந்து திப்பிலி விட்டுருக்கோம். திப்பிலியை வந்து நம்ம வந்து இயற்கை மூடாக்கா விட்டுறதுனால வீட்டுக்கு தேவையான திப்பிலியும் இருக்குது. அதே இயற்கை மூடாக்கா இருக்குது. நம்ம உழுவலை எந்த வேலையும் பண்ணல. பார்த்திங்கன்னா அது வாட்டுக்கு நம்மளுக்கு வந்து தார் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த கண்டோட வளர்ச்சியை பாருங்கள். எவ்வளோக்கு இது மாதிரி கண்டு வந்து ரொம்ப வந்து நல்லா ராங்காக வந்து மேலே வந்து இலை விடுதோ அவ்வளோக்கு வந்து நம்மளுக்கு வந்து தாரோட எடையும் நல்லா வரும், லக்கங்களும் நல்லா வைக்கும். அப்போ இதுதான் வேளாண்மை. இயற்கை விவசாயம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விவசாயம்ன்றதே வந்து நம்மளோட முழுக்க வந்து நம்ம வந்து ஒரு இயற்கையோடு இணைந்து பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வேலைகள் கம்மியாகும். இப்போ இங்கே வந்து தண்ணி பாய்ச்சுறது, தார் வெட்டுறது, இது மட்டும்தான் இங்கே வந்து வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி உள்ளே வச்சுருக்கோம். சூரிய ஒளி கிடைக்கிறதுனால அம்பட்டும் மேலே வரையே போயிடுச்சு. இது ஃபுல்லாமே நாட்டு பப்பாளி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தேவைகள் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை.